ஓம் சாந்தி. நான் மாயையை வென்ற ஆத்மா. நான் சம்பூர்ண பவித்ர ஆத்மா. நான் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடைய ஆத்மா. மாயையை வென்றவர் ஆவதற்காக நாம் தவறான காரியங்கள் செய்வதை விட்டுவிடுகின்றோம். துக்கம் கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுப்பது இது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை நாம் செய்யாமல் இருக்கின்றோம். என்னுடைய அனைத்து குழந்தைகளும் எனக்கு சமமாக சதா தூய்மையாக வேண்டும் என்ற விருப்பம் தந்தைக்கு இருக்கின்றது. தந்தை எப்போதும் வெண்மையாக இருக்கின்றார். அவர் நம்மை கருப்பிலிருந்து வெண்மையாக்க வந்திருக்கின்றார். மாயை கருப்பாக மாற்றுகின்றது. தந்தை வெண்மையாக மாற்றுகின்றார். இப்போது நாம் வெண்மையாக சதுப்பிரதானமாக மாற முயற்சி செய்வதற்காக தந்தையினுடைய ஸ்ரீமத் இப்போது கிடைத்திருக்கின்றது. நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகின்றோம். தந்தை குழந்தையாகிய நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் லட்சுமி நாராயணனை போன்று மாறுவோம் என்ற குறிக்கோளை நாம் சதா கவனத்தோடு நினைவு செய்கின்றோம். துருவ மத்தியில் ஆத்மா இருக்கின்றது. அது அழியாத ஆத்மாவின் சிம்மாசனமாகும். தேவதைகளுக்குள் எவ்வளவு குணங்கள் இருக்கின்றதோ அவற்றை ஸ்ரீமத்படி நடந்து தாரணை செய்கின்றோமா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். நாம் இப்போது ஸ்ரீமத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாம் சிவத்தந்தையின் வழிப்படி தந்தையை நினைவு செய்து செய்து மாறிக்கொண்டிருக்கின்றோம். நினைவினால்தான் பாவம் எரிந்து போய்விடுகின்றது. மாயா கூட அரைக்கல்பம் நாடகத்தின்படி நடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் வெள்ளையிலிருந்து கருப்பாக, மீண்டும் கருப்பிலிருந்து வெண்மையாக மாறுகின்றோம். இது விளையாட்டாகும். நாம் புத்தியோகத்தை ஒரு தந்தையிடம் வைக்கின்றோம். நாம் தந்தையிடம் அர்ப்பணமாவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். அப்பா, நீங்கள் வந்தால் உங்கள் வழிப்படி நடப்போம், தூய்மையாகி தேவதையாக மாறுவோம் என பல பிறவிகளாக
உறுதிமொழி செய்து வந்திருக்கின்றோம். நாம் நம்முடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கின்றது. நம்மிடம் பேட்ஜ் இருக்கின்றது. இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிதாக இருக்கின்றது. தந்தை படிக்க வைப்பதற்காக வருகின்றார். அவர் யாரிடமும் படிக்கவில்லை. நாடகத்தின் திட்டத்தின்படி அவருக்குள் ஞானம் இருக்கின்றது. ஆன்மீக படைவீரர்களாகிய நாம் யோக பலத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். நாம் மாயாவிடம் சண்டையிடக்கூடியவர்கள். இப்போது நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு வெற்றியாளர்களாக ஆகின்றோம். தரகர் ரூபத்தில் நமக்கு சத்குரு கிடைத்திருக்கின்றார். நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நாம் காமத்தை வெற்றியடைவதால் உலகத்தை வென்றவராக ஆகின்றோம். தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாயாகும். பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியில் இருப்பதாகும். எங்கே தூய்மையின் சக்தி உள்ளதோ அங்கே துக்கத்தின் அனுபவம் ஏற்பட முடியாது. தூய்மை ஆத்மாக்களாகிய நாம் மாஸ்டர் சுகம் கொடுப்பவராகி துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயுமண்டலமாக மாற்றம் செய்து விடுகின்றோம். இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில்தான் முயற்சி செய்து தந்தையிடம் முழுமையாக நாம் அர்ப்பணமாகின்றோம். தெய்வீக குணங்களை கடைபிடிக்கின்றோம். எந்த ஒரு தவறும் நாம் செய்யாமல் இருக்கின்றோம். ஒரு தந்தையின் வழிப்படி நாம் நடக்கின்றோம். குறிக்கோளை எதிரில் வைத்து மிகவும் கவனத்தோடு நாம் செல்கின்றோம். ஆத்மாவை சதோ பிரதானமாக தூய்மையாக மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அவைகளை சோதித்து நாம் வெளியேற்றுகின்றோம். பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா நாம். சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டிருக்கும் போதிலும் தவத்தை அதிகப்படுத்தும் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடைய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.